இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தீப்தியோட ஒரிஜினல் ஜாதகத்துல அவளுக்கு மூல நட்சத்திரம். அதனால அவ ராகவ கல்யாணம் பண்ணா உங்களுக்கும் மாமாவுக்கும் ஆபத்துன்னு சொல்லி ஜோசியர் சொல்லிருக்காரு. என்னது? மூல நட்சத்திரமா? ஆமா அத்தை. அது மாமியார் மாமனார பாதிக்கும் இல்லையா? அது தெரிஞ்சுதான் பானுமதி ஜாதகத்தை மாத்தி ராகவுக்கு பொருந்துற மாதிரி போலி ஜாதகத்தை உங்ககிட்ட கொடுத்திருக்காங்க. அடி பாவி! ஐயோ, ஜாதகம் பக்காவா பொருந்தி இருந்துச்சே. அந்த ஜாதகம் டூப்ளிகேட்டா இருந்தா எல்லாமே பொருத்தமா தானே அர்த்தம் இருக்கும். அப்படிதான் அதை எழுதுவாங்க. அதான் இந்த ஜாதகத்தை நீங்க கொண்டு போய் கொடுத்தப்போ 2 பேருக்கும் 10 பொருத்தமும் பொருந்திருக்கு. அம்மா, அது மட்டும் இல்ல, இன்னொரு ஃப்ராட் வேலையும் நடந்திருக்கு. என்னப்பா அது? பாட்டி குறி கேட்கும் போது பெரியப்பாவோட குரலை கேட்டதா சொன்னாங்கல்ல? ஆமா. நீங்க கேட்டது இதுதான். மறுபடியும் கேட்டு பாருங்க. அடி பாவிங்களா! கதவை தரங்க, யாராவது இருக்கீங்களாடா? மண்டபத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? கதவை திறந்து தொலைங்களேன். கதவை தரங்க, நான் இங்க மாட்டிட்டு எடுக்கிறேன். ஏமா, என்னாச்சு? யோ ஐயா! என்னாச்சுமா? நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை யார் உள்ள வச்சு சாத்துனது? ஐயா, முதல்ல கதவை திறந்து விடுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியமாகும். கும்பிடுற கருப்பண்ண சாமியா உங்களை தான் பாக்குறேன். பொங்க வைக்கிற போய் கதவை திறந்து விடுங்க. இருங்கம்மா, நான் வரேன். டேய், சீக்கிரம் கதவை திறந்து தொலையேண்டா. அதுக்குள்ள அங்க நிச்சயதார்த்தமே முடிஞ்சிர போகுது. கதவை திறந்து தொலை. எவ்வளவு நேரம்டா? சாவியை வாங்கிட்டு வரேன்னு போனதுக்கு இவ்வளவு நேரமா? திறந்து தொலையேண்டா. அப்பா பாப்பா! மேடம், இவர்தான் என் அப்பா. அந்த டூப்ளிகேட் ஜாதகத்தை எழுதி கொடுத்தது இவர்தான்.